இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மத்தேயு 4:15. சிறு பிள்ளையாக இருக்கையில் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட வில்மா ருடாஃப் என்ற பெண்மணி 1960ஆம் ஆண்டு ஒலிம்பிக்கில் ஓட்ட போட்டியில் 3 தங்கப் பதக்கங்களை வென்றார். 5 வயதில் இளம் பிள்ளைவாதத்தால் பாதிக்கப்பட்ட ஷெல்லி மான் 1956ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியில் நீச்சலில் தங்கப்பதக்கம் வென்றார். அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் காது கேளாத தன் மனைவிக்கு காது கேட்பதற்கான கருவி கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்ட போதுதான் தொலைபேசியை தற்செயலாக கண்டுபிடித்தார். பீத்தோவன் இவர் காது கேளாதவர், இளம் வயதில் இசை ஞானம் இல்லாதவர் என்று ஒதுக்கப்பட்டார். ஆனால் பிற்காலத்தில் உலகத்திலேயே உன்னதமான இசையை உருவாக்கியவர் என்று போற்றப்பட்டார். மிகச் சிறந்த அமெரிக்க ஜனாதிபதிகளில் ஒருவராக கருதப்பட்ட பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் சக்கர நாற்காலியில் அமர்ந்தபடி 2ஆம் உலகப் போரின் போது அமெரிக்காவை வழிநடத்தி வெற்றி கண்டார். மின்சார விளக்கு முதலிய 1000க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரரான விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு காதும் சரிவர கேட்காது. அடி மக்கு என ஆசிரியர்களால் முத்திரை குத்தப்பட்டு பள்ளியிலிருந்து நிறுத்தப்பட்டவர். பில் கேட்ஸ் தன் கல்லூரி படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு தன் நண்பரோடு கார் நிறுத்தும் இடத்தில் ஆரம்பித்த நிறுவனம்தான் உலக புகழ்பெற்ற மைக்ரோசாப்ட் நிறுவனம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, வாழ்க்கையில் தோல்வி மேல் தோல்வியையும் இழப்பின் மேல் இழப்புகளையும் சரீரத்தில் தாங்க முடியாத வேதனைகளையும் சகிக்க முடியாமல் உங்கள் முன் வெளிச்சமே இன்றி இருளாக தோன்றுகிறதா? இருளில் இருக்கும் ஜனங்களுக்கும் நம்பிக்கையற்ற மானுடர் அனைவருக்கும் வெளிச்சமாக இவ்வுலகத்திற்கு வந்தவர்தான் இயேசு கிறிஸ்து. ஒரு இருண்ட அறையில் ஏற்றப்பட்ட மெழுகுவர்த்தி எப்படி இருளை நீக்கி வெளிச்சம் கொடுக்கிறதோ அதைப் போலவே இயேசுவும் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது உங்களை மூடியிருக்கிற காரிருள் மறையும். வேதத்தில் பத்திமேயு என்ற குருடனை பற்றி பார்க்கிறோம். அவனை இருள் சூழ்ந்திருந்தது. ஆனாலும் தனக்கு ஒளியை கொடுக்க இயேசுவால் மட்டுமே முடியும் என அறிந்திருந்தான். தன்னை சுற்றிலும் இருப்பவர்கள் பேசாமல் இருக்கும்படி அதட்டிய போதும் கூட அவன் நிறுத்தாமல், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்றான். இயேசு கிறிஸ்து மட்டுமே தன்னை குணமாக்க முடியும் என நம்பினான். எத்தனை அதிகமாய் ஜனங்கள் அவனை அதட்டினார்களோ அத்தனை அதிகமாய் அவன் உரத்த சத்தமாய் தேவனை கூப்பிட்டு கண்ணில் பார்வையை அளிக்க இயேசு வல்லவர் என்று நம்பினான். இயேசு அவனை அழைத்து, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்ற உடனே பார்வை அடைந்தவனாய் இயேசுவுக்கு பின் சென்றான். பிரியமானவர்களே, இயேசுவே இவ்வுலகத்தின் மெய்யான ஒளி. பாவத்தின் இருளில், வேதனையில், உபத்திரவத்தில் சிக்கி தவிக்கும் ஜனங்களை விடுதலையாக்கவே இயேசு இவ்வுலகத்தில் வந்தார். பிசாசு உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகள், நோய்கள் மூலமாக இருளை கொண்டு வருவான். ஆனால் இயேசு உங்கள் வாழ்வில் உள்ள இருளை வெளிச்சமாக மாற்ற வல்லவராக இருக்கிறார் என விசுவாசியுங்கள். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் உங்கள் கண்ணீருக்கு நிச்சயமாக பதில் கொடுப்பார். உங்கள் பலவீனங்களை மாற்றுவார். உங்கள் வாழ்வில் உள்ள பற்றாக்குறை என்னும் இருளை அகற்றி அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. பல்வேறு கர்த்தாவே இயலாமைகள், இல்லாமைகள், வருத்தங்கள், இழப்புகள், பசிகள், தாகங்கள், இப்படிப்பட்ட கர்த்தாவே இருளின் பாதையின் வழியாய் ஆண்டவரை கடந்து போய் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. நீர் வெளிச்சத்தை கொடுக்க வல்ல தேவன் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னது போல ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மரண இருளிலும் கூட நீர் வெளிச்சமாய் வருகிற தேவன் அப்பா. ஸ்தோத்திர பிள்ளைகளுடைய வாழ்விலே எல்லா இருளையும் மாற்றி என் தேவனீர் வெளிச்சமான வாழ்வை கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.